தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பவர் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் தொடர்பான பிரச்சனை தொடர்ந்து சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. அவர் தொடர்பான விமர்சனத்தை அமித்ஷா வைத்தார் என்பதற்காக காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் அது சார்ந்த போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. இந்த நேரத்தில் ராகுல் காந்தி பாஜக எம்பியை தாக்கினார் என்றும் குறிப்பா பாஜக பெண் எம்பி குறித்து அவதூறாக பேசினார். அந்த பெண் எம்பி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கிற போது ராகுல் காந்தி தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறாரா அப்படிங்கிற பிரதான கேள்வியோடு தான் இன்றைய பவர் பாலிடிக்ஸ் பயணிக்கிறது. இன்றைய பவர் பாலிடிக்ஸ்ல இது சார்ந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு ஜோதிமணி சொல்றாங்க, பார்க்கலாம். ராகுல் காந்தி அவர்கள் எங்களுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்தாரு. அவர் இருக்கிற இடத்துல ஒரு பிஜேபி எம்பி கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல இன்னைக்கு ஒரு பொய்யான நாடகத்தை பாஜக அரங்கேற்றி ஒரு பாஜக எம்பியை பிடிச்சு தள்ளிட்டாரு அப்படின்னு ஒரு செட்டப் பண்றாங்க. இது அவங்களுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அரசியல்ல ஒரு நாடாளுமன்றத்திற்குள்ள இந்த மாதிரியான மலிவான நிகழ்வுகளை பாஜக அரங்கேற்றது ஒரு அதிர்ச்சியா இருக்குது எனக்கெல்லாம். அம்பேத்கர் அவர்களை அவமதித்ததிலிருந்து பிரச்சனையை திசை திருப்பதற்காக தான் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை பாஜக அரங்கேற்றாங்க. அங்க ராகுல் காந்தி அவர்கள் எங்க நின்னுட்டு இருந்தாங்கிற வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோல நாங்கெல்லாம் தொடர்ச்சியா பெண் எம்பிக்கள் முன்வரிசையில் இருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் எங்களுக்கு தள்ளி நாங்க நிக்கிற லைன்ல அவர் பின்னாடி நிக்கிறதையும் நீங்க பார்க்கலாம். எங்களுக்கு முன்னாடி தான் பாஜக எம்பிக்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. நாங்க பிரியங்கா காந்தி நாங்கெல்லாம் உட்கார்ந்திருந்த முதல் வரிசைக்கு எதிராக தான் பாஜக எம்பிக்கள் உட்கார்ந்துருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் நின்ன இடத்துல எந்த இடத்துலயுமே பாஜக உட்கார்றதுக்கு பாஜக எம்பிக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ராகுல் காந்தி வேண்டுமென்றே குறிவைக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு வீடியோ ஆதாரத்தை ஜோதிமணி வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பாஜகவினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை இதுக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன வியூல அதை பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். 1980 அம்பேத்கர் ஐயாவுக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அம்பேத்கர் ஐயாவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 6 இடங்கள், பிறந்த இடம், வாழ்ந்த இடம், இறந்த இடம், படித்த இடம், அந்த 6 இடத்தையும் யார் இன்னைக்கு வாங்கி மக்கள் வருவதற்கு அதையெல்லாம் அற்புதமான ஒரு இடமாக யார் மாற்றிருக்கிறாங்க? பிஜேபி அரசு, மோடி ஐயா. அம்பேத்கர் ஐயா படித்த லண்டன் இடத்தை யார் வாங்கியிருக்கிறாங்க? மோடி ஐயா. இதெல்லாம் கூட நாம் பட்டியலிட்டு இருக்கின்றோம். நரேந்திர மோடி ஐயா அவர்கள் செய்திருப்பதை அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினாங்க. அதில் ஒரு வார்த்தை இவங்க என்ன சொன்னாங்க? நீங்கள் அம்பேத்கர் ஐயா வச்சு இவ்வளவு பாவத்தை நீங்கள் சம்பாதிச்சிருக்கிறீங்க, அவர் பேரை வச்சு அரசியல் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் எங்கே சென்றாலும் கூட உங்களுக்கு விமோசனம் கிடைக்காது என்று பேசியதை நீங்கள் அம்பேத்கர் ஐயாவை இழிவுபடுத்தி விட்டீர்கள் என்று காங்கிரஸ் பேசுகின்றார்கள். எதிர்க்கட்சி நண்பர்கள் திமுக பேசுகிறாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்கிறவர் அமித்ஷா அவர்கள் இந்தியில் பேசுறது என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, என்ன கற்றுக்கிட்டாரு? அதனால் இடத்திற்கு இருக்கக்கூடிய பொறுப்புக்கும் ஒரு தகுதி இருக்கு, ஒரு பணிவு வேண்டும். இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலினுக்கு அமித்ஷா ஹிந்தியில பேசியது எப்படி சரியாக புரிந்திருக்க போகிறது அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. இந்த நேரத்தில் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து ஏன் ராகுல் காந்தி குறிவைக்க போகிறார்? இங்க சொல்ற மாதிரி திசை மாற்றுவதற்காக அப்படிங்கிறதுக்கான சூழலா, இல்ல உண்மையாகவே ராகுல் காந்தி குறிவைக்கப்படுவதற்கு வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படிங்கிற பிரதான 5 கேள்விகளோடு இன்றைய பவர் பாலிடிக்ஸ் பயணிக்க இருக்கிறது. ராகுல் காந்தி குறித்து ஏன் இது போன்ற சூழல்கள் இருக்கு அப்படிங்க பார்த்திடலாம். அதானி முதல் அம்பேத்கர் சர்ச்சை வரை நாடாளுமன்றத்தில் இந்தியாவில் நடப்பது என்ன? பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்களும் இந்தியா கூட்டணி எம்பிக்களும் மோதிக்கொள்வது ஏன்? பாரதிய ஜனதா எம்பியை தள்ளிவிட்டதாக ராகுல் காந்தி மீது குற்றம் சாட்டுவதில் அரசியல் நோக்கம் இருக்கிறதா? மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பில் ராகுல் காந்தியின் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன? குறிவைக்கப்படுகிறாரா ராகுல் காந்தி? இந்த கோணத்துல தான் நாம இணைய இருக்கிறோம். நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் பங்கெடுக்க இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம், காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு சந்திரசேகரன். இருவரையும் நான் இந்த விவாதத்தில் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். நான் திரு தூத்துக்குடி செல்வத்திலிருந்து விவாதத்தை துவங்குறேன்.
நாடாளுமன்றத்துல பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மீது ஏன் தொடர்ந்து விமர்சனங்களையும் இது போன்ற சூழல்களையும் பாஜக எம்பிக்கள் கட்டமைக்கிறாங்க சார்? எதற்காக? நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, அதாவது அரசியல் அதிகாரம் என்கிற இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற நெறியாளர் எனக்கு சார் எக்கோ இருக்கு சார், நிறைய எக்கோ இருக்கு சார், எக்கோ நிறைய. கட் பண்ணிடலாம் சார், கட் பண்ணிக்கலாம். அதாவது நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, அது நெறியாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளருக்கு என்னுடைய பணிவான வணக்கம். சார் எக்கோ இருக்கனால கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு, ப்ளீஸ். சரி. அதாவது ராகுல் காந்தி குறிவைக்கப்படுகிறாரா என்று நீங்கள் முதல்ல சொன்னீங்க. அதுல நான் கொஞ்சம் மாறுபடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல ராகுல் காந்தி பிரச்சனை கிடையாது. ஏன்னு கேட்டா, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஏதோ காங்கிரஸ் கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானவர் என்பதை போல ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது, அல்லது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஒரு மனநிலை, அவர் எதிரானவர் என்கிற ஒரு மனநிலையை கட்டமைப்பதற்கு, அதை உருவகப்படுத்துவதற்கு இவங்க முயற்சிக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்தியாவினுடைய ஒரு அறிவு சார்ந்த தலைவர்களில் மிக முக்கியமான தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். இந்திய அரசியல் சட்டத்தினுடைய அரசியல் சட்ட நிர்ணய சபையினுடைய உறுப்பினராகவும் அரசியல் சட்ட வரைவு குழு தலைவராகவும் இருந்தவர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இதுல சுதந்திர இந்தியாவினுடைய 1947 முதல் அமைச்சரவையில் நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும்போது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சராக இருந்தவர். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் 1947 சட்ட அமைச்சராக பொறுப்பேற்று 1951 நேரு அவர்களுடைய சித்தாந்தங்கள் கொள்கைகளிலே முரண்பட்டு, அதாவது காங்கிரஸ் கொள்கைகளிலே முரண்பட்டு அமைச்சரவையில் இருந்து, காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சரவையில் இருந்து, நேருவினுடைய அமைச்சரவையில் இருந்து அவரே ராஜினாமா செய்தார். அது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களே ராஜினாமா. இரண்டாவது 1952 பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடிப்பதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த நேரு அவர்களே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அது போக காங்கிரஸ் கட்சி எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை தொடர்ந்து புறக்கணிப்பது, தொடர்ந்து அவர்களுடைய சித்தாந்தங்களுக்கு எதிராக நடந்தது காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு இவர்களுக்கு வேற வழி கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கு வேற வேலை இல்லை. அதனால இன்றைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை தூக்கி பிடித்துக் கொண்டு, அது குறிப்பா ஒரு செய்தியை நான் சொல்லி ஆகணும், இந்தியா கூட்டணி இன்றைக்கு பிளவுபட்டு நிற்கிறது. நான் ஒரு கேள்வி கேட்டுறேன். ராகுல் காந்தி மீது பிரதாப் சாரங்கி என்ன தாக்கிவிட்டார் ராகுல் காந்தி அப்படின்னு அவரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. பாஜக நாகாலாந்து மாநில பெண் எம்பி பங்னோங் அவங்க என்னை இப்படி யாரும் பேசியது கிடையாது, அவமரியாதையாக என்னுடைய சுயமரியாதையை புண்படுத்தி விட்டார் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்றாங்க. இப்படி தொடர்ந்து பாஜக எம்பிக்கள் ராகுல் காந்தியை செய்யறாங்களே, அப்படி எதுவுமே நாடாளுமன்றத்தில் நடக்கவில்லை அப்படின்னு ஜோதிமணி சொல்றாங்க. இதுல நீங்க முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் நடந்ததாக சொல்லல. நாடாளுமன்றத்தினுடைய நீங்க இவங்க ஒரு போராட்டம் நடத்துவது ஜனநாயகத்திலே அனுமதிக்கப்பட்ட விஷயம். அது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அல்லது தனி மனிதர்களாக கூட இருக்கட்டும், அது போராட்டம் நடத்துகிற உரிமை அவருக்கு இருக்கு. அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தினுடைய நுழைவாயிலை அதாவது மறித்து அல்லது தடுத்து மற்றவர்கள் உள்ளே போக விடாமல் தடுத்து, அதாவது நாடாளுமன்ற நுழைவாயில் அதனுடைய நுழைவாயிலுக்கு பெயரே என்ட்ரன்ஸ்ல நுழைவாயில்ல இவங்க எல்லாம் தடுத்து வழியை மறித்து நின்ற காரணத்தினாலதான்
பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை உள்ளே போகக்கூடாது. ராகுல் காந்தி உள்ளிட்ட இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா சார், ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது ஒரு அமைப்பாக பிரதான எதிர்கட்சி தலைவராக அவரு சில அரசியல் நடவடிக்கைகள்ல ஈடுபட பாக்குறாரு. சாம்பல் பகுதிக்கு அவர் போறாரு, அங்க நீங்க தடுக்கிறீங்க. நாடாளுமன்றத்துல ஒரு எதிர்கட்சி தலைவரா செயல்படணும் அப்படின்னு போறாரு, அங்கும் தடுக்கப்படுறாரு. இன்னும் அவர் மீது குற்றமும் சுமத்தப்படுது. அப்படிங்கும் போது ஏன் கோரா ராகுல் காந்தியை தாக்கணும், ஏன் குறிவைக்கணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய மனப்பான்மையா இருக்கு. ராகுல் காந்தி அவரே தானே அவர் வலையில சிக்கிறாரு தவிர பாரதிய ஜனதாவுக்கு யார் விரித்த வலையில சிக்கிறாரு? அவரே அரசியல் கட்சியில எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று சொன்னாலே வலை விரிக்கிறீங்க ராகுல் காந்திக்கு. இல்ல, ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையில் உள்ள எதிர்கட்சியை நாங்கள் பலகீனப்படுத்த முயற்சிப்பது எங்களுடைய தார்மீக உரிமை. அதே போலவே எங்களை பலகீனப்படுத்துவது, ஜனநாயகத்துல எதிர்கட்சிகளை நாங்கள் பலவீனப்படுத்துவது தார்மீக உரிமைன்னு சொல்றது ஒரு ஆளும் கட்சிக்கு, ஒரு அரசுக்கு உகந்ததா சார்? சார், எதிர்கட்சிகளுடைய செயல்பாடுகளை நாங்க கண்டிச்சுதான் ஆகணும். அவங்களுக்கு ஆளுங்கட்சியாக வர முடியவில்லை என்கிற ஆதங்கம் அல்லது ஆளுங்கட்சியாக முறை நாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறோம், ஆளுங்கட்சியாக வர முடியவில்லை, மக்கள் நம்மை நிராகரிக்க ஒண்ணு. இன்னும் சொல்ல வந்தது கொஞ்சம் அனுமதிங்க. அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இவர்கள் என்ன சொன்னாங்க, ஓட்டு மிஷின் மேல, அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீது குற்றம் சாட்டினாங்க. ஆனா திரிணாமுல் காங்கிரஸ் என்ன சொன்னாங்க, நீங்க மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்து மேலேயே குற்றம் சொல்லி நேரத்தை வீணாக்காதீங்க, அதை குறை சொல்றதுல நியாயம் கிடையாது சொன்னாங்க. அது போக காஷ்மீரத்தினுடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா என்ன சொன்னாரு, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீது குறை சொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னாரு. அதே போல டெல்லியில இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால், நாங்கள் நடைபெற இருக்கிற டெல்லி சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. இப்படி இந்தியா கூட்டணி இவர்கள் கட்டமைத்த அந்த கூட்டணி, எதிர்கட்சி கூட்டணி சிதைத்து கொண்டிருக்கிறது அல்லது பிளவுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல இவர்களுக்கு வேற வேலை கிடையாது. இப்போ ஒரே ஒரு விஷயம், ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற சிந்தனை போக்கு மக்களுக்கு, அந்த சிந்தனைக்கு மக்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். அதையே திசை திருப்பது சார் சொல்றாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத மக்களவையிலையோ இல்ல நாடாளுமன்ற இரு அவைகளையும் கொண்டு வர முடியாது. இந்த சூழல்ல அதுவும் திசை திருப்புறதுக்கு தான் பாஜக முயலுது இந்த மசோதாவை கொண்டு வந்து. உங்களுக்கு தெரியாத, நீங்க ஒரு மூத்த நெறியாளர், நான் என்ன சொல்றேன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற அந்த சட்டம் எப்படி வடிவமைக்கப்படும் அந்த டிராப்ட் பில்லு நாடாளுமன்றத்தில் கொடுத்தாங்க, எழுத்தாங்க. அந்த பில்லு அறிமுக நிலையிலேயே அதை ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி, அதாவது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியாச்சு. இது அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுல எல்லா கட்சி எம்பிக்கள் இருக்காங்க. அங்க டிஸ்கஸ் பண்ணி அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும், அரசியல் சட்ட மாண்பு, அரசியல் சட்ட மரபு, அரசியல் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு எப்படி அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ஜனநாயக நாட்டுல செல்வம் சார், ஜனநாயக நாட்டுல நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ள போராடுறதுக்கு தடை அப்படிங்கிற செய்தி வருது. இது ஜனநாயக பூர்வமா எப்படி சார் பார்க்க முடியும்? இல்ல, நாடாளுமன்றத்துக்குள்ள எதிர்ப்பு தெரிவிப்பது, வெளிநடப்பு செய்வது, இதெல்லாம் சாதாரண நடக்குது. இவங்க நாடாளுமன்ற வாயிலில், நுழைவாயிலில், நாடாளுமன்ற நுழைவாயில் மகத்துவார் என்கிற அந்த நுழைவாயில மறியல் பண்றது என்ன நியாயம் இருக்கு? நீங்க இன்னும் கூட நீங்க ஒன்னே ஒரு சொல்றீங்க, நீங்களே சொன்னீங்க, பிரணாப் சாரங்கி என்பவரும் முகேஷ் ராஜ்புத் என்கிற இரண்டு நாடாளுமன்ற பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு மிக ஆபத்தான, அதாவது ஐசியூ என்று சொல்லக்கூடிய அந்த இன்டென்சிவ் கேர், அதாவது மிகவும் மருத்துவ கண்காணிப்புல இருக்கக்கூடிய அந்த பிரிவுல இன்றைக்கு சிகிச்சை பெற்று வராங்க. ராகுல் காந்தி விளக்கம் சொல்லியிருக்காரு, நாங்க உள்ள போகும்போது தடுத்தாரு, எங்களை உள்ள அனுமதிக்கவில்லை, அதனால நாங்க உள்ள அவரை தாண்டி போக வேண்டிய ஒரு சூழல் வந்திருந்துச்சு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. பாஜக உள்ள அனுமதிக்காமல் தடுத்தார்னு சொல்றாரு. இல்ல இவரு, நீங்க ராகுல் காந்தி உங்களுக்கு தெரியும்,
ஒரு நாடாளுமன்றத்துல ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சியின் அடுத்த தலைவராக முன்னிலைப்படுத்தப்படக்கூடியவர் நாடாளுமன்றத்துல கிஸ் அடிச்சுட்டு போறாரு, பிளைங் கிஸ் கொடுக்கிறது, கண்ணடிக்கிறது, இதெல்லாம் ஒரு நாடாளுமன்ற மரபுகள் இல்ல. ஒரு பெரிய தலைவருக்குரிய பண்பாடு கேட்டா அது கிடையாது. அதனால ராகுல் காந்தி சொன்னால் அதுவே வேற வார்த்தை நீங்க நினைக்க வேண்டாம். ராகுல் காந்தி உண்மைக்கு மாறான தகவலை அங்க நடந்த காங்கிரஸ் கட்சி அந்த போராட்டத்தை வடிவமைத்த முறையில் ஏற்பட்ட கோளாறின் காரணமாக 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். மண்டையில அடிபட்டு ரத்தம் வருது, தையல் போட்டிருக்கு. ஒரு பெண் பாஜக உறுப்பினர்கள் தடுக்கல, ராகுல் காந்தியை தடுக்கவில்லை அப்படின்னு சொல்றீங்க? உறுதியா சொல்றேன். மகத்துவார் என்கிற பகுதியில மறியல் பண்ணது யாரு சார்? அங்க பண்ணலாமா? காங்கிரஸ் கட்சிக்கு தெரியாதா? காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர்களுக்கு தெரியாதா? திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாதா? மகத்துவார் என்கிற நுழைவாயிலுக்கு முன்னால மறிச்சு போராட்டம் நடத்தியது யார்? இந்த கேள்விக்கு தானே பதில். அவங்க நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தி இருக்கலாம். நாடாளுமன்ற நுழைவாயிலுக்குள்ள மறியல் செய்தது மிகப்பெரிய தவறு. இவர்கள் திட்டமிட்டு நடத்திய ஒரு கலவரம் நடத்த வேண்டும். சந்திரசேகரன் நாடாளுமன்ற இல்ல ஒரு கலவரம் நடத்தணுங்கிறத காங்கிரஸ் கட்சியோட நோக்கம். சந்திரசேகரன் சார், ராகுல் காந்தி மீது பாஜக எம்பிக்கள் பிரதாப் சாரங்கியா இருக்கட்டும், பக்னுயா இருக்கட்டும், தொடர்ந்து ராகுல் காந்தி தாக்கப்பட்டவர்கள் இல்லைன்னா சுயமரியாதைக்கு களங்கம் ஏற்படுத்துற அளவுக்கு பேசிட்டாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ராகுல் காந்தி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியிலிருந்து இறங்கி செயல்படலாமா சார்? ஒரு பிரசிடென்ட் இல்ல. வணக்கம். முதல்ல ஒரு செல்வம் சார் சொன்னதுல ஒரு கரெக்ஷன். ஆக்சுவலா நேற்றைக்கு நடந்த விவகாரத்தை அப்படியே தலைகீழா சொல்றாரு. அதாவது நாடாளுமன்ற நுழைவாயிலில் மறியல் செய்தவர்கள் பாஜக உறுப்பினர்கள், காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளியில் இல்ல. நீங்க எல்லா தளங்களையும் பாருங்க, அவருக்குமே தெரியும். இருந்தா நான் தவறா சொன்னா நீங்க கரெக்ட் பண்ணுங்க கோபாலகிருஷ்ணன் சார். அதாவது வெளி வளாகத்துல, பாராளுமன்ற வளாகத்தில் கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி என்ன நடந்ததுன்னா, அதற்கு முன்பு பாராளுமன்ற வளாகத்திலும் நுழைவாயிலும் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பி விட்டு உள்ளே செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். எப்படின்னா, ரெகுலரா பாராளுமன்றத்துக்கு உள்ள எதையுமே பதிவு செய்ய இவர்கள் விடுவதில்லை. எதிர்க்கட்சி தலைவரை பேச விடுவதில்லை. பாராளுமன்றத்திலும் சரி, ராஜ்யசபாவிலும் சரி, ரெண்டிலுமே எதிர்க்கட்சி தலைவர்களை பேச அனுமதிப்பதில்லை. அதானி என்று ஆரம்பித்த உடனேயே அந்த வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் அல்லது சபை ஒத்திவைக்கப்படும். இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனே அல்லது வெளிநடப்போ அல்லது 10 மணிக்கு ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரம் வெளியில் அம்பேத்கர் சிலையிலோ அல்லது காந்தி சிலையில் இருந்தோ ஒரு ஊர்வலமாக வந்து புரொட்டஸ்ட் தெரிவிச்சுட்டு அவை வளாகத்துக்கு உள்ளுக்குள்ள செல்வதுதான் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தொடர்ந்து கடந்த 4-5 நாட்களாக செய்து கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் மட்டுமல்ல, இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள். டிசம்பர் 4ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்கள் ஓம் பிர்லா, சபை தலைவர் ஓம் பிர்லாவிடம் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது மாதிரி பாராளுமன்ற நுழைவாயிலில் காங்கிரஸ் உறுப்பினர்களும் இந்தியா கூட்டணி உறுப்பினர்களும் போராட்டம் நடத்துவதால் எங்களுக்கு உள்ளே வருவதில் சிரமம் ஏற்படுகிறது என்று ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்பவே ஓம் பிர்லா அவர்கள் ஒரு அறிவிக்கையை வெளியிடுகிறார். இது சொல்றது நான் டிசம்பர் 4ஆம் தேதி அன்று. உடனே அவர் யாரும் இனிமேல் பாராளுமன்ற நுழைவாயிலில் போராட்டமோ அல்லது அதை மறித்து நின்று எந்த விதமான கோஷமோ எழுப்பக்கூடாது என்று ஒரு தடை உத்தரவை பிறப்பிக்கிறார். அதன் பிறகு எல்லா காங்கிரஸ் உறுப்பினர்களும் சரி, இந்தியா கூட்டணி உறுப்பினர்களும் சரி, வெளியில் தான், பாராளுமன்ற வளாகத்திற்கு வெளியில் தான் ஒரு ஊர்வலமாக செல்வதோ அல்லது ஒரு கோஷம் எழுப்புவதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று அதே போலத்தான் அம்பேத்கர் அவர்களை பற்றி தவறாக பாஜக உள்துறை அமைச்சர் பேசியதை கண்டித்து எதிர்ப்பு தெரிவித்து வெளியே கோஷமிட்டு வெளியே ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்துவிட்டு எப்பொழுதும் போல அரை மணி நேரத்திற்கு பிறகு உள்ளே நுழைய முயற்சிக்கிறார்கள். அப்பொழுது பாராளுமன்ற நுழைவாயிலை அடைத்து பாஜக உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பிக் கொண்டு நிற்கிறார்கள். இவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. அந்த நுழைவாயில் என்பது எம்பிக்கள் செல்வதற்கான நுழைவாயில். அதனை அடைத்து இவர்கள் நிற்கிறார்கள். நிற்கும் பொழுதுதான் இந்த தள்ளுமுள்ளு நடந்திருக்கிறது. இதுதான் உண்மை. அதில் செல்வி ஜோதிமணி அவர்கள் சொன்னது போல ராகுல் காந்தி அவர்கள் எங்கேயும் முன்னே சென்று யாரையும் தள்ளவில்லை. அதுவும் உண்மை. இரண்டாவது, அவர் அந்த ஒரு விஷுவல் நான் பார்த்தேன். அந்த அடிபட்டதாக சொன்ன அந்த ராஜ்புத் அவர்கள், முகேஷ் ராஜ்புத் எம்பியை போய் இவரே விசாரிக்கிறார். ராகுல் காந்தி அவர் அந்த பாராளுமன்ற வளாகத்துல என்ன நடந்தது, என்ன ஆயிற்று என்று விசாரிக்கிறார். சரி சார், இந்த நாடாளுமன்றத்துல இவ்வளவு பிரச்சனை நடக்கிறது, இன்னும் தேசம் முழுவதும் இவ்வளவு பிரச்சனைக்காருது. நாடாளுமன்றத்துல அம்பேத்கர் குறித்த பேச்சு தான். அப்படி என்ன நடந்துச்சு, என்ன பேசிட்டாங்க தவறா?
அதிலுமே பாஜக எல்லாவற்றிலும் உண்மைக்கு புறம்பான தகவல்கள், உண்மையை மறைத்து பேசுவதில் அவர்கள் வல்லவர்கள். அதுல நான் சொல்றேன், அதைத்தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், பாராளுமன்றத்துல அமித்ஷா அவர்கள் பேசியது சன்சத் டிவியில நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. எல்லா ஊடகத்திலும் இருக்கும், இன்க்ளூடிங் அவர் நியூஸ் 7 முதற்கொண்டு எல்லா ஊடகத்திலும் இருக்கும். யாரும் மறைக்க முடியாது. இப்பொழுது போனாலும் ஆர்கியூல இருக்கும், நீங்க எடுத்து பார்க்கலாம். அவர் சொல்கிறார், அம்பேத்கர் 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 என்று சொல்லி சொல்வது அதாவது வேஸ்ட்ன்றாரு. அது சொல்வது எதற்காக சொல்றீங்க? அம்பேத்கர் 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 சொல்றதுக்கு பதிலா நீங்க கடவுள் பெயரை சொல்லியிருந்தாலும் சொர்க்கத்துக்கு போயிருக்கலாங்கிறாரு. சொல்லல இன்னொன்று வேஸ்ட் சொல்ல, அம்பேத்கர் 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 சொல்லுவதே ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது என்று சொல்கிறார். ஃபேஷன் ஆகிவிட்டதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க அதற்கான அர்த்தம் சொல்லுங்க. அப்ப மாடர்ன்லாம் கிடையாது, ஃபேஷன் ஆகிட்டுனா அது உங்களுக்கு ஒரு வாடிக்கையா ஒரு இதாயிடுச்சு. இது வந்து தேவையில்லாதது ரேஞ்சுக்கு தான் அவர் சொல்றாரு. இப்ப எதுக்கு அம்பேத்கரை பத்தி கோஷம் எழுப்பிட்டு இருக்கீங்க? அம்பேத்கருடைய பெயரை நீங்க ஏன் பலமுறை பயன்படுத்திட்டு இருக்கீங்க? ஏங்க அம்பேத்கர் பெயரை பயன்படுத்தாமல் நீங்க அரசியல் சட்டம் நிறுவனத்தின் 75வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது பற்றிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அம்பேத்கரை பேசாம யாரை பத்தி பேசுவாங்க? அமித்ஷாவை பத்தியா பேசுவாங்க? நீங்க யாரை பத்தி அவங்க அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தாம அரசியலமைப்பின் 75ஆம் ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்காங்களா? அவங்களும் அம்பேத்கருக்கு சிலை வைத்து இருக்கிறார்கள். இரண்டு மூன்று விஷயங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். 2-3 கேள்விகளுக்கு நேரடியா நான் பதில் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, நீங்க முதல்ல வந்து ராகுல் காந்தி ஏன் குறிவைக்கப்படுகிறார் அப்படின்றத நீங்க கேள்வி கேட்டீங்க. ராகுல் காந்தி மட்டுமல்ல, இவர்களுக்கு வந்து எதிர்க்கட்சிகளே இருக்கக்கூடாது இந்தியாவில் என்பதுதான் இவர்களுடைய முதல் குறிக்கோள். காங்கிரஸ் முக்த் பாரத்னு ஆரம்பித்தார்கள், அதில் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. அடுத்தது, ராகுல் காந்தியோ அல்லது காந்தி குடும்பமோ அல்லது ராஜீவ் காந்தி சோனியா காந்தி அவர்கள் குடும்பமோ அரசியலுக்கு வராது, இந்த கட்சி பொறுப்பை ஏற்க மாட்டார்கள் என்று இவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் அது காலத்தின் கட்டாயம், அவர்கள் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவர் வந்து ராகுல் காந்தி அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்பார் என்று கூட இவர்கள் நினைக்கவில்லை. ஏற்ற பொழுது அவரை பற்றி என்னவெல்லாம் இவர்கள் சித்தரித்தார்கள் என்பதை 1-2 விஷயங்களை சொன்னா தெரியும் உங்களுக்கு. அவரை முதல்ல வந்தவுடனேயே ராகுல் காந்தி என்பவர் பப்பு, தலைவருக்கான தகுதியே இல்லாதவர். இப்ப கூட அவர் அதை தான் சொல்றார், எதிர்க்க நண்பர் வந்து அதை தான் சொல்றார். தலைவருக்கான தகுதியை, என்ன தகுதியை இவர்கள் கண்டுவிட்டார்கள் எனக்கு தெரியல. தலைவருக்கான தகுதியே இல்லாதவர், குழந்தைத்தனமானவர்னு இது அதற்காக ஒரு தன்னுடைய கட்சி தலைவருக்கு அவருடைய இமேஜை பெருக்குவதற்கு செலவு செய்யறத பார்த்திருக்கோம். பாஜக ராகுலுடைய தகுதியை மதிப்பிடுறதுனால எதுவும் மாறிட போறது இல்ல. எதிர்கட்சி நீங்க மக்களவையில என்ன செயல்பாடு செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ராகுல் காந்தியோட செயல்பாடு மக்களவையில எப்படி இருக்கு நான் கேக்குறேன். இன்றைக்கு எங்க செயல்பட விடுறீங்க? ராகுல் காந்தி அவர்கள் எழுந்தாலே அங்கு கோஷம் எழுப்பப்படுகிறது, அவருக்கு எதிராக கோஷம் எழுப்பப்படுகிறது. நீங்க நேரடியா கேள்வி கேட்டா எந்த கேள்விக்காவது பதில் இருக்கான்னு கேட்டா, கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் கூட ராகுல் காந்தி எம்பியா தான் இருந்தார், எதிர்கட்சி தலைவரா இல்ல. அப்பொழுது வெள்ளை பிரச்சனை, வேலையில்லா திண்டாட்டம், இது பத்தி எல்லாம் கேள்வி எழுப்புறாரு. கேள்வி எழுப்புறப்ப பிரதமர் மோடி அவர்கள் பதில் என்ன சொல்றாரு? பாஜகவுக்கு எதிராக அவங்க கொண்டு வர திட்டங்களுக்கு எதிராக தொடர்ந்து பேச அனுமதிங்க. மக்களவையில நீங்க குரல் வைக்கிறீங்க, அது மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கலாமே. இல்லங்க, அதைத்தான் நான் 2-3 விஷயத்த சொன்னாதானே உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன், முதல்ல மக்களவையில பேசுறோம். மக்களவையில் பேசும் பொழுது எல்லா குற்றச்சாட்டுகளையும் ஒரு தலைவராக எதிர்க்கட்சியைச் சேர்ந்த எம்பியாக கடந்த முறை குரல் எழுப்பிய போது அதற்கு பிரதமராக மோடி அவர்கள் என்ன பதில் சொன்னார்னா, நேரடியாக எந்த பதிலையும் சொல்லல. நீங்க நேரு பெயரை வைக்காம காந்தி பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். இதே பிரதமர் தான் கேட்டார். அதுதான் பதிலா என்ற கேள்வி இருக்குல்ல இங்க. அதே மாதிரி இவர் நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப ஏன் வந்து மக்களவையில எழுப்ப முடியல அப்படின்னா, மக்கள் மன்றத்தில் கொண்டு போகணுங்கிறதுக்காகத்தான் இந்த நடைப்பயணம், இந்தியா முழுக்க நடைப்பயணங்க. நீங்க இந்த சமீப காலங்கள்ல அல்லது சுதந்திர போராட்டத்திற்கு பின்பு, இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இவ்வளவு பெரிய ஒரு தூரம் ஒரு நடைப்பயணத்தை மேற்கொண்ட தலைவர் யாரும் இருக்க முடியாது, மக்களை சந்தித்த தலைவர் யாரும் இருக்க முடியாது. இதை விட ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ன செய்ய முடியும்? அதையே இவர்கள் எப்படி கேலி செய்தார்கள் என்பதையும் நம்ம பார்த்தோம். இவர் வந்து 2 நாள் நடைப்பயணத்தில் இருப்பாரு, 3வது நாள் இத்தாலியில் இருப்பாரா என்பதை பார்க்க வேண்டும்லாம் இவர்கள் வலைத்தளங்களின் மூலமாகவும் கிண்டல் செய்ததை பார்ப்போம். ஆனால் அதை பற்றியெல்லாம் இவர் துளி கூட காதல போடல. அது மட்டுமல்ல, இவர்களுடைய அபிஷியல் ஹேண்டில்ங்க, ட்விட்டர் ஹேண்டில்லையே அமித் மால்வியான் இவருடைய ஐடி விங் தலைவர், இவரை பற்றி எப்படி கொச்சைப்படுத்தி போட்டார்னா, இவர் வந்து ராகுல் காந்தி அவர்கள் பிரியங்கா காந்தியினுடைய மகளோடு பேசிக்கொண்டு உட்கார்ந்திருக்கும் ஒரு புகைப்படத்தை எடுத்து அதை கொச்சைப்படுத்தி வலைத்தளத்துல போட்டதெல்லாம் பிரச்சனையுடைய மையப்புள்ளிக்கு வந்துடலாம். நீங்க நிறைய விஷயம் மையப்புள்ளி, இதுதாங்க மையப்புள்ளி. நீங்க ராகுல் காந்தியை டார்கெட் பண்றதுதான் மையப்புள்ளி. நீங்க அந்த கேள்வியை தான் வச்சிருக்கீங்க. ஏன் குறிவைக்கப்படுகிறார் என்று சொன்னால், ராகுல் காந்தி அரசியலில்
அவருக்கு எதிராக, மோடிக்கு எதிராக எழுப்புவது, அதானிக்கு எதிராக எழுப்புவது இவர்களுக்கு உறுத்துகிறது. அது ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் கட்சி வைக்குது, எல்லா பிரதான எதிர்க்கட்சிகளும் வைக்கிறாங்க. ராகுல் காந்தி மட்டும் குறிவைக்கப்படுறதுக்கான காரணம் ராகுல் காந்தி இன்றைக்கு ராகுல் காந்தி தான் நேரடியாக எல்லா கேள்வியும் எழுப்புகிறார். ராகுல் காந்தி எழுப்பும் கேள்விதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் அவர் குறிவைக்கப்படுகிறார். நீங்க ராகுல் காந்தி இன்றைக்கு ஒன்று பேசினால் அதுதான் விவாத பொருளாகிறது. நீங்க அதற்காக இவரை ஒவ்வொரு முறையும் இவரை அட்டாக் பண்றதை பாக்குறாங்க. கடந்த முறை பாராளுமன்றத்தில் அதானியை குறித்து பேசுறாரு. இங்கதான் சந்திரசேகர் சார், கடந்த முறை நீங்க பாராளுமன்றத்துல பேசுறீங்க, இந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல பேசுறீங்க, எல்லாமே நீங்க நாடாளுமன்றத்தை முடக்கிற செயல்பாட்டுல இருக்கீங்க. ஆனால் மக்கள் மன்றத்துல நீங்க பேசுறது இல்ல, நாடாளுமன்றம் முடிந்தவுடன் மறந்து விடுகிறீர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான். இல்ல 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 இன்றைக்கு மக்கள் மன்றத்துல அழுத்தமாக எங்களுடைய கட்சி, இந்தியா கூட்டணியாகவும் சரி, தனியாக காங்கிரஸ் கட்சியும் சரி, மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து எடுத்து சென்றிருக்கிறோம். அதுவும் தான் அவர்களுக்கு காங்கிரஸ் பாஜகவிற்கு உறுத்தலாக இருக்கிறது சொல்ல வர்றேன். நீங்க எதை எடுத்துட்டு போல விலைவாசி உயர்வுக்காக போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அதானி பிரச்சனையாக இருக்கட்டும், அதானி பிரச்சனை என்பது வெறும் அதானி என்ற ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு தனி மனிதருடைய, தனி தொழிலதிபருடைய பிரச்சனை கிடையாது. அது இந்திய நாட்டினுடைய பிரச்சனை, இந்திய பங்குச்சந்தையினுடைய பிரச்சனை. இந்திய பங்குச்சந்தையின் பிரச்சனை என்பது சாதாரண மக்களை, ஏழை எளிய மக்களை, பங்குச்சந்தையில் முதலீடு செய்திருக்கும் சாதாரண மக்களையும் பாதிக்கப்படும். நீங்க இந்திய பங்குச்சந்தையில பிஎஸ்என்எல் முதலீடு பண்ணிருக்கு, அதானியோட குழுமத்துல எல்ஐசி முதலீடு பண்ணிருக்கு. அப்படிங்கிறப்ப எல்ஐசியில யாரு முதலீடு பண்ணிருக்காங்க? சாதாரண ஏழை எளிய மக்கள். இன்னைக்கு அதானியுடைய பங்குகள் வீழ்ச்சி அடைந்தால் யாருக்கு நஷ்டம்? அவங்களுக்கு தானே நஷ்டம். உங்களுக்கு ஆக எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் மக்கள் மத்தியில் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்கள் செய்வதெல்லாம் திசை திருப்புற வேலை. திசை திருப்புற யாருன்னு நான் கேட்டேன். நாடாளுமன்றத்துல இந்த அதானி பிரச்சனை தானே எழுப்பிட்டு இருந்தீங்க, இப்ப எங்க நிக்குது? அதை மறந்துட்டு இன்னொரு இடத்துக்கு வந்தது யாரு? மறந்துட்டு கிடையாதுங்க, மறந்துட்டு கிடையாது. ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது இன்னொரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையும் எடுக்கத்தான் செய்யணும். இந்த பிரச்சனை அதானி பிரச்சனையும் எடுக்கத்தான் செய்கிறோம். அதானி பிரச்சனையை பிரச்சனைல உங்களுக்கு முக்கியம் கிடையாது, ஒவ்வொரு பிரச்சனையிலும் மாறிட்டே இருப்பீங்க. எல்லா பிரச்சனைகளும் தான் முக்கியம், இதுவும் மக்கள் பிரச்சனை தான். நீங்க அம்பேத்கரை அவமானப்படுத்துவது என்பது இந்திய ஜனநாயகத்தை, அரசியலமைப்பு சட்டத்தை, இந்திய மக்களையே அவமானப்படுத்துவது தான். அதையும் நீங்க சாதாரணமா கடந்து போயிடக்கூடாது, கடந்து போயிட முடியாது. இன்றைக்கு அமித்ஷா மீது ஒரு குற்றச்சாட்டு என்றவுடன் நீங்க அதானி மீது ராகுல் காந்தியை காப்பாற்றுவதற்கு நிக்கிறீங்க, மக்கள் பிரச்சனை கைவிட்டீங்க. அந்த பிரச்சனை என்னாச்சு? அதானி பிரச்சனை இன்னைக்கு என்னாச்சு? ராகுல் காந்தியை காப்பாற்றுவதற்கு யாரும் தேவையில்லை, அதை அவர் காப்பாற்றிக் கொள்வார். ஆனால் எங்களுக்கு தெரியும், நீங்கள் முதலில் இவர் அமித்ஷாவையும் அதானியையும் காப்பாற்றிக் கொள்ள இவர்கள் செய்திருக்கிறாங்கன்னு தான் நாங்க சொல்றோம். நீங்க ராகுல் காந்தியை காப்பாற்றுவதற்கு சொல்றீங்க. அதாவது அதானியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு பிரச்சனையை எடுப்பார்கள், இப்பொழுது அமித்ஷாவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த தள்ளுமுள்ளு விஷயத்தையும். இன்றைக்கு நேற்றுக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் வைக்கிறேன். இன்றைக்கு நாடாளுமன்ற வாயிலை மறித்து எந்த எம்பிக்களும் இருக்கக்கூடாது என்று கடந்த டிசம்பர் 4ஆம் தேதியே சபாநாயகர் உத்தரவிட்டிருக்கிறார். நேற்றைக்கு பாஜக எம்பிக்கள் வழிமறித்து நின்றிருக்கிறார்கள், போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அப்படின்னா அவர்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும்ல, இல்ல அவர்கள் மீது சபாநாயகர் எடுத்த நடவடிக்கை என்ன? அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல? நீங்க கடந்த முறை உள்ளே ஒரு கோஷம் எழுப்பினார்கள் என்பதற்காக வெளியில நடக்கிறது, வெளியில இல்ல நுழைவாயில் நாடாளுமன்ற நுழைவாயிலை மறித்து அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப அத நாடாளுமன்ற வாயிலே சபாநாயகர் கட்டுப்படுத்தார். அம்பேத்கர் சிலைக்கு பக்கத்துல நடக்கக்கூடிய விஷயத்துக்கு சபாநாயகர் இல்ல 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 நீங்க நாடாளுமன்ற நுழைவாயிலை மறித்து பாஜக எம்பிக்கள் நேற்றைக்கு மறியல் செய்திருக்கிறார்கள். எந்த காங்கிரஸ் எம்பியையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. இதுதான் நேற்றைக்கு நடந்த விஷயம். அதற்கு ஏன் சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கவில்லை? அதற்கு பிறகு மறுபடியும் நேற்றைக்கு ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறாரு, யாரும் பாராளுமன்ற நுழைவாயிலை மறித்து போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு நேற்றைக்கு. அப்படின்னா முன்பு கொடுத்த அறிவிக்கை என்ன, அதன் மீது எடுத்த நடவடிக்கை என்ன சபாநாயகர்? அப்படின்னா இவர்கள் சபாநாயகர் இந்த பாராளுமன்றத்திலும் சரி, ராஜ்யசபாவிலும் சரி, எல்லாமே ஒருதலை பட்சமாக இவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஜனநாயகத்தை, அதாவது அம்பேத்கருடைய அரசியல் சட்ட அமைப்பின் 75வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவருடைய அரசியல் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தீங்கல்ல, தன்கர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தீங்கல்ல, நிறைவேறிச்சா? நிராகரிச்சா எப்படி நிறைவேறும்? அவங்க தான் நிராகரித்த பிறகு நிறைவேறித்தான்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு ஓட்டெடுப்புக்கு விட்டா நிறைவேறிச்சா நிறைவேறலையான்னு தெரியும். இவர்கள் நம்பிக்கையில்லா இதுவரைக்கும் இந்த சுதந்திரம் அடைந்ததுல 1952 இருந்து இதுவரைக்கும் எந்த துணை சபா, அதாவது சபாநாயகர், அதாவது ராஜ்யசபாவுடைய தலைவர், அதாவது துணை ஜனாதிபதி மீது இதுவரை நம்பிக்கையில்லா தீர்மானம் எதுவும் கொண்டு வரப்பட்டதே இல்லை. அதுதான் வரலாறு. ஆனால் இவர்
இவர் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டதால் அதற்கான கட்டாயம் ஏற்பட்டதால் இதை கொண்டு வந்தோம். ஆனா அதையும் நிராகரித்திருக்காங்க. அவங்க எதையோ ஒரு தப்பை காரணங்களை சொல்லி நிராகரித்திருக்கிறார்கள். அதை இவர்களுக்கு தைரியம் இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு அதனை ஓட்டெடுப்புக்கு விட வேண்டியதானே. சந்திரசேகர் சார் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பவர் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சி சந்திக்கலாம். குறிவைக்கப்படுகிறாரா ராகுல் காந்தி? உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க ஆதிவாசி ஒருத்தரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள், நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில், பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக பவர் பாலிடிக்ஸ் தொடர்கிறது. குறிவைக்கப்படுகிறாரா ராகுல் காந்தி? தூத்துக்குடி செல்வம் சார், மக்களவையை சுமூகமாக நடத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய சபாநாயகர் பாஜகவை அனுமதித்து விட்டு காங்கிரஸ் மீது எல்லாவற்றுக்கும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவர் துணிகிறார். பாஜக செய்யக்கூடிய தவறுகள் சபாநாயகருக்கு தெரியவில்லையா? நாடாளுமன்றத்தின் நுழைவாயில அவங்க தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. இது சபை மரபுகளை இழிவுபடுத்துறது இல்லையான்னு கேட்கிறார் சந்திரசேகரன். முதல்ல நான் முரண்படுறது என்னன்னா, நாடாளுமன்ற நுழைவாயிலுக்கு பக்கத்துல வந்ததே தப்பு. இவங்க ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்றால் ஜனநாயக நெறிமுறைப்படி அத காந்தி சிலை இருக்கு, அம்பேத்கர் சிலையே இருக்கு, அதுல போய் இவங்க அங்க போய் போராட்டம் நடத்தி இருக்கலாம். வெளிநடப்புங்கிறது ஜனநாயக உரிமை சார். அவங்கள தடுத்தது பாஜக இல்ல, வெளிநடப்பே பண்ணல. அவங்க சபையை சபைக்குள்ள போறாங்க சார். சபைக்குள்ள போகும்போதே இந்த ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க வழியை மறிச்சுக்கிட்டு இருக்கீங்க, வழியை விடுங்க, நாங்க போகணும்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் சொல்லும் போது அவங்க அனுமதிச்சிருக்கணும்ல. நான் இன்னும் கூட ஒண்ணே சார், நீங்க வேற ஒண்ணு வேண்டாம். இவங்களுக்கு நீங்க அப்படியே மாத்தி சொல்றீங்க. ராகுல் காந்தி போகணும்னு நினைக்கிறாரு, அவரை மறைச்சுன்னாங்க பாஜக ராகுல் காந்தி சொல்றாரு. இல்ல, நீங்க இந்த நாகாலாந்து எம்பி ஒரு பெண் எம்பி, அவங்க வங்கநாடு கோன்யாக் என்கிற நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு பெண் எம்பி, இளம் எம்பி, அவங்களே சொல்றாங்க என் பக்கத்துல நின்று ராகுல் காந்தி மிக கடுமையான வார்த்தைகளா என் மனதை புண்படுத்துகிற வார்த்தைகளால பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம விவாதிக்கலாம். ஆனால் வெளியில போயிட்டு வந்தவங்களை உள்ள அனுமதிக்காமல் மறைத்து நின்றது பாஜக எம்பி தானே, எம்பிக்கள் தானே. நீங்க ஒண்ணு கேளுங்க, பிரதாப் சாரங்கி என்கிற 69 வயது எம்பிய இவங்க அடிச்சு அவரு ரத்தம் தையல் போட்டு இன்னைக்கு ஆஸ்பத்திரியில இருக்காரு. அதாவது மருத்துவமனையில அபாய கட்டத்துல, அதாவது மிகவும் தீவிரமாக உங்க கிளாரிபிகேஷன் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஜோதிமணி ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. அந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு அந்த வீடியோக்கு நீங்க ஒரு கிளாரிபிகேஷன் கொடுங்க. இல்ல, நான் பார்த்திருக்கேன். மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம், மீண்டும் ஒரு முறை நம்ம பார்க்கலாம். எங்களுக்கு உங்க ஸ்டுடியோ வியூ தெரியல.
சொல்லுங்க சார். அதாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோதிமணி சொல்றத நம்ம வந்து நீங்க நாம அதை வச்சு விவாதம் பண்ணணுமான்னு கேட்டா அவசியம் இல்ல. வீடியோ ஜோதிமணி வேண்டாம். ஜோதிமணி காட்டுகின்ற அந்த வீடியோ ஆதாரம், ராகுல் காந்தி எங்க நின்றார், அவர் எப்படி தாக்கி இருப்பார் அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஜோதிமணி எடிட் பண்ணி போடக்கூடாதுன்னு இருக்கு. நீங்க நாடாளுமன்ற தொலைக்காட்சி வந்து வெளியிடக்கூடிய நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கிற கண்காணிப்பு கேமராக்கள் இருந்து வரக்கூடிய தரவுகள் இருந்தா நம்ம அதை பத்தி பேசலாம். இதுல ஜோதிமணி சொல்றதை வச்சு நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை. இதுல என்ன விஷயம் தான் சார் கோபாலன் சொல்றார், விஷயம் என்னன்னா, அம்பேத்கர் என்கிற ஒரு பெரிய மனிதரை காங்கிரஸ் கட்சி அவர் வாழ்ந்த காலத்துல எல்லாம் அவமானப்படுத்துறாங்க. அமித்ஷா பேசினது சன்சத் டிவில போட்ட அமித்ஷாவுடைய இதை சரிங்கிறீங்க, இதை தவறுங்கிறீங்க ஜோதிமணி காட்டக்கூடிய வீடியோ. நான் ஒண்ணு அவனுக்கு கொஞ்சம் அனுமதிக்கல. அதாவது ஜோதிமணி சொல்றத வந்து நாம ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அதுவும் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் யாருக்கு சாதகமாக பேசுவார் என்பதை எல்லாராலையும் புரிஞ்சுக்கிட முடியும். ஒரு காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் காட்டுகிற வீடியோ யாருக்கு சாதகமா இருக்கும், அது காங்கிரஸ் கட்சி சாதகமா தான் இருக்கும். சார் நடுநிலையா பேசுவாங்க. ஜோதிமணி யாருக்கு சாதகம் இல்ல, நான் பிஜேபிக்காக தான் பேசுறேன், நான் பாரதிய ஜனதா கட்சிக்காக தான் பேசுறேன். பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பில் இருக்கிற நியாயங்களை வெளிக்கொண்டு நீங்க பாஜக ஆதரவா பேசுவீங்க, ஜோதிமணி காங்கிரஸுக்கு ஆதரவா பேசுவாங்க. யார் உண்மையை பேசுவாங்க சார்? யார் எங்க இருந்து உண்மை தெரிஞ்சுக்கிறது? இன்னொன்னு கேளுங்க, மக்கள் பார்க்கிற மக்களுக்கு, பத்திரிகை படிக்கிற மக்களுக்கு, தொலைக்காட்சி பார்க்கிற மக்களுக்கு இது தெரியும். நான் ஒரே ஒரு சிஸ்டர், நீங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சட்டம், அதாவது இந்திய அரசியல் சட்டத்தை வடிவமைத்து அதை செதுக்கிய சிற்பி என்பதிலே மாறுபட்ட கருத்து இல்ல. அவரே கூட ஒரு கட்டத்துல மனம் எதிர்த்து என்ன சொன்னார் தெரியுமா, நான் முழு மனதோடு என் மனசாட்சிப்படி எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு நான் தயாரிக்கல. ஒருவேளை இந்த அரசியல் சட்டத்தை கொளுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுமானால் அதை முன்னின்று முதலில் கொளுத்துகிறவன் நான் தான் சொன்னாரு. அந்த அளவிற்கு எனக்கு காங்கிரஸ் கட்சியால் நெருக்கடி கொடுக்கப்பட்டது. ஒரு கட்டத்துல பண்டித நேருவும் மகாத்மா காந்தி அவர்கள் 2 பேருமே சேர்ந்து என்ன நெருக்கடி கொடுத்தாங்க. நேரு என்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன காரணம் கேட்டா, நிறைய படிச்சுட்டோம், இது விவாதிக்கப்பட்டு விட்டது. நான் கேக்குறேன், தொடர்ந்து ராகுல் காந்திய சந்திரசேகரன் சொல்றாரு, நீங்க ராகுல் காந்திய துவக்கத்துல இருந்து என்ன பண்ணீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, அவரை பப்புல இருந்து சொல்றதுல இருந்து இன்று அவர் மீது எம்பிக்கள் மூலமாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறது வரைக்கும் பாஜக ஒரு எதிர்கட்சி தலைவரா ராகுல நீங்க என்ன பண்றீங்க, குறி வைக்கிறீங்க. ஏன் நீங்க ராகுல் காந்தியை குறி வைக்கணும்? நான் தான் முதல்ல சொன்னேன், ராகுல் காந்தி மோடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது இருக்கிற வன்மத்தை கட்டுவதற்காக அல்லது அந்த வன்மத்தை வெளிக்காட்டுவதற்காக மோடின்னு சொன்னாலே திருடர்கள் சொன்னாரு, அதை வழக்கு சந்திச்சாரு. அது வேற. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, ஒரு எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவருக்குரிய, அதான் ஓடுகிற குதிரை ஆளுங்கட்சியாக இருந்தால் அந்த குதிரை நேர்வழியிலே செல்வதற்கு பிடித்து ஓட்டக்கூடிய லகானாக இருக்கணும். கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கிற கயிறா இருக்கணும் எதிர்கட்சி. அதனால எதிர்கட்சி ஒரு ராகுல் செய்யறாரு, அதுதானே ராகுல் செய்யறாரு, செய்ய நீங்க அனுமதிக்க மாட்டீங்களே. இல்ல, திருவிழைத்தனமாக சார், ஒரே ஒரு விஷயம் கேளுங்க, திருவிழைத்தனமாக எதற்கெடுத்தாலும் அதானி அதானி அதானி. நான் ஒண்ணு தவறா எடுத்துக்கிறாதீங்க. அதானி காங்கிரஸ் கட்சி ஆளக்கூடிய எந்தெந்த மாநிலங்களில் எல்லாம் முதலீடு விட்டார். காங்கிரஸ் கட்சி ஆளுகிற மாநிலங்களில் அவர் நீங்க அதானியை தனி மனிதர் அப்படிங்கறது விவாதிக்கல, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமாக அதானி விமர்சிக்கிறாங்க. ஹிண்டன்பர்க் அறிக்கை சார்ந்து அவர் விமர்சிக்கிறாங்க, அது சொல்லப்பட்ட கருத்துக்கள் சார்ந்து விமர்சிக்கிறாங்க. காரணம் என்ன சொல்றேன், நீங்க அமெரிக்கா வெளிநாட்டுக்காரங்களுக்கு, அதாவது நான் இப்போ முக்கியமான பாயிண்ட் தொட்டிருக்கீங்க. இப்போ என்ன விஷயம்னா, இவங்களுக்கு இந்தியாவில் ஆதரவு கிடையாது. இவர்களை வெளிநாட்டில் இருக்கிற அந்நிய சக்திகள், இந்தியாவை பிளவுபடுத்தக்கூடிய அந்நிய சக்திகள், ஹிண்டன்பர்க் போன்ற சக்திகள் இவர்களை சொல்லிட்டு இருப்பீங்க சார். எவ்வளவு நாள் இதே சொல்லிட்டு இருப்பீங்க? இதான உண்மை. நீங்க அதானி மீது அமெரிக்க நீதிமன்றம் ஒரு வழக்கு அறிக்கையை பற்றி நீங்கள் பேசும்போது ஹிண்டன்பர்க் அறிக்கையை பத்தி அவங்க பேச மாட்டாங்களா சார்? நான் ஒண்ணு சொல்றேன் சார், நீங்க அமெரிக்க நீதிமன்றம்
திரு அவர் தொழிலதிபர் அதானி மீது ஒரு வாரண்ட் போட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த வழக்குக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னா அந்த நீதிமன்றமே தள்ளுபடி பண்ணிடுச்சு. அப்ப நீங்க இதெல்லாம் ஏத்துக்கிட மாட்டீங்க. நீங்க விழுங்கியம் துறைமுகம் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளக்கூடிய கேரளாவில் விழுங்கியம் துறைமுகத்தை அதானிக்கு கொடுப்பீங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் அவர் முதலீடு செய்வாரு, அதை நீங்க தப்புன்னு சொல்ல மாட்டீங்க. காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்களில் அதானி முதலீடு செய்வதை தப்புன்னு சொல்ல மாட்டீங்க. அதானி குறித்து பேசணும்னு நினைக்கிறாங்க, நாடாளுமன்றத்தில் பிரதான எதிர்கட்சியா கேட்கிறாங்க, கூட்டணி கட்சி, அது விளக்கிட்டு போயிடலாமே, அதுல என்ன மறைவு இருக்கு, ரகசியத்தை காக்குறீங்கன்னு தானே எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாரு. அந்த இடத்துல அவர் மேல நீங்க குறி வைக்கிறீங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க நீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க இப்ப நெறியாளர், எங்களை பொறுத்தவரையில என்னையும் எனக்கும் திரு சந்திரசேகர் அவர்களுக்கும் நீங்க தான் சபாநாயகர். நான் சபாநாயகர் பேசுகிற பொழுது நானும் குறுக்கீடு செய்து கொண்டே இருப்பது நாகரிகமாக இருக்காது. அப்ப நான் நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன். அப்ப கேள்வி கேட்பதற்கு நீங்கள் அனுமதித்து, நான் பதில் சொல்வதற்கு நீங்கள் அனுமதித்து, அப்படி பண்ணாதான சார் இது விவாதம். அதை விட்டுட்டு எடுத்த உடனே சபைக்குள்ள வர வேண்டியது. ஆனா எதிர்கட்சிகள் சபாநாயகர் சரியாக செயல்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ல தன்கரை சொல்றேன். நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இது இன்னைக்கு நேற்று நீங்க நடத்துறாதீங்க. நாடாளுமன்ற மரபுகள், நாடாளுமன்றம் தோன்றிய காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்க சந்திரசேகரன் சொல்றாரு. சார் நீங்க நீலம் சஞ்சீவ் ரெட்டி காலத்தை பார்த்துக்கிட்டாலும் சரி, அதுக்கு முன்னால இருந்த அவர் ஜாகிர் ஹுசேன் காலமாக இருக்கட்டும் அல்லது ஜெயில்சிங் காலமாக இருக்கட்டும், நிறைய வரலாறு. காங்கிரஸ் நாடாளுமன்ற மரபுகளை சிதைத்து நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரித்த வரலாறு நிறைய உண்டு. ஒரே நாள் இரவில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் அலகாபாத் நீதிமன்றம் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியுடைய தேர்தல் செல்லாதன் தீர்ப்பு வழங்கிச்சு சார். அன்றைக்கு ராஜ்நாராயணன் செல்லும் என்று சொன்னாங்க. நான் ஒன்னே ஒண்ணு கேளுங்க, அதுக்கு பிறகுன்னே சொல்லாதீங்க. இது எப்போ 1975 நடந்துச்சு. உடனே இரவோடு இரவாக இது மிசா என்கிற கொடுங்கோல் சட்டத்தை அறிமுகப்படுத்தியது காங்கிரஸ் கட்சி. இரவோடு இரவாக தேசிய தலைவர்களை, மிக முக்கியமான தலைவர்களை, தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடிய தலைவர்களை சிறையிலே அடைத்து ஓராண்டு காலம் கொடுமைப்படுத்தியது காங்கிரஸ் கட்சி, அம்மையார் இந்திரா காந்தி. அதை மறந்துடாதீங்க. அதனால ஜனநாயக நெறிமுறைகளுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னைக்கு இவங்களுக்கு என்ன வைத்திருக்குன்னா, பண்டித நேருவுக்கு பிறகு ஒரு ஒரே நிமிஷம் ஒரு ஏழை தாயினுடைய மகன் இந்தியாவுடைய பிரதம அமைச்சராக 3வது முறை திரு நரேந்திர மோடி அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், பிரதமராக இருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ள இவங்களுக்கு முடியல, இவர்களால் ஜீரணிக்க முடியல. அதனால நடத்துற திட்டமிட்டு நடத்தக்கூடிய நாடாளுமன்றத்தில் ஏற்படுத்தக்கூடிய கலவரம் ஏற்படுத்த வேண்டும், மனசலப்பு செய்ய வேண்டும். தூத்துக்குடி சொல்லுங்க சந்திரசேகரன் சார், யார் திசை மாற்றுகிறார்? மோடி சில விஷயங்களை சொல்றாங்க. அம்பேத்கருக்கு எதிராக நேரு பிரச்சாரம் செய்தார், அவர் அமைச்சரவையில 2வது முறை சேர்க்கல, அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கல அப்படின்னு வரிசையா பட்டியல்களை இட்டு இருக்காரு. அதை திசை மாற்றுவதற்காகத்தான் போராட்டத்தை மேற்கொண்டிருக்காங்களா, இல்ல வேறு வடிவத்தை காங்கிரஸ் மேற்கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு அம்பேத்கருக்கு நீங்க அம்பேத்கரை எதை வைத்து அடையாளம் கண்டுகொள்றோம்? நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி, இந்திய அரசியலமைப்பு சட்ட மேதை அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதற்கு அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைக்க அவருக்கு அதிகாரம் வழங்கியது யார்? காங்கிரஸ் கட்சி, நேரு, மகாத்மா காந்தி. அதனால நீங்க இப்ப முதல்ல நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைக்கிறப்ப காங்கிரஸ் கட்சியிலேயே மிகப்பெரிய சட்ட மேதைகள்லாம் இருந்தாங்க. அம்பேத்கர், நேருவே பாரிஸ்டர் தான், பட்டேல் பாரிஸ்டர் தான், ராஜகோபாலாச்சாரியார் இருந்தாரு, ராஜேந்திர பிரசாத் இருந்தாரு, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இருந்தாரு. இது மாதிரி பல ஜாம்பவான்கள் சட்ட மேதைகள்லாம் இருந்தாங்க. ஆனாலும் காங்கிரஸ் கட்சிக்கு வெளியில் இருந்தால் கூட அவரை அழைத்து சட்டமேதை அம்பேத்கரை கூப்பிட்டு நீங்கள் சொல்ல வர்றது அம்பேத்கரை விடவும் சட்டமேதைகள் நிறைய பேர் இருந்தாங்க.
நாங்களாக பார்த்து அம்பேத்கருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். அம்பேத்கரை விடவும்னு சொல்லவே இல்லை. நான் அந்த வார்த்தையை நான் சொல்லவே இல்லை. அம்பேத்கரை விடவும் நிறைய சட்டமேதைகள் இருந்தார்கள்னு சொன்னேன். அது உண்மைதான். நீங்க என்ன மூதறிஞர் ராஜாஜி இல்லையா, நேரு இல்லையா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இல்லையா, அவர்களும் அம்பேத்கர் அளவிற்கு சட்டமேதைகள் தான். ஆனாலும் அம்பேத்கரை எடுத்துக்கலாமா? நேரு கிரெடிட் கொடுக்கலன்னா அம்பேத்கரே இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லங்க நேரு அப்படி நான் சொல்றத நீங்க புரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட். அதாவது காந்தி, நேரு இவர்கள் எல்லாம் ஒருமனதாக அம்பேத்கர் தான் சிறப்பாக இருக்கும் இதில் தலைமை தாங்கி சென்றால் என்பதை நிர்ணயித்து அவரிடம் வழங்கினார்கள். அந்த பொறுப்பை வழங்கினாங்க. அந்த பொறுப்பை வழங்கி அவர் கிட்டத்தட்ட 2 வருடம் 11 மாதம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக அவர் தலைமையிலான 6 பேர் கொண்ட குழு உருவாக்கி சமர்ப்பிக்கிறப்ப அம்பேத்கர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. அவர் தூத்துக்குடி செல்வம் அவர்கள் கூட வேற இதெல்லாம் சொன்னாரு. அதெல்லாம் தவறான தகவல்லாம் சொன்னாரு. அவர் சொன்னது என்னவென்று சொன்னால், இந்த அரசியலமைப்பு சட்டம் மிகவும் சிறப்பானதாக இருந்தாலும் இதை கையாள்பவர்கள் மோசமானவர்களாக இருந்தால் அரசியலமைப்பு சட்டத்தின் சாராம்சமே சிதைந்து போகக்கூடிய ஆபத்து இருக்கிறதுன்னு அவர் பின்னால் மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் எல்லாம் வருவார்கள் என்று தெரிந்துதான் பாஜக ஆட்சிக்கு வரும் என்று குற்றச்சாட்டுக்கு நேரடியாக காங்கிரஸ் ஏதோ ஒரு பதில சொல்லி இருக்கலாமே. பதிலே சொல்லாம தவிர்த்துட்டு போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. வேற வடிவத்தை தானே எடுக்கிறாங்க. இல்ல நீங்க அவர்கள் பதில் சொல்ல அனுமதிப்பதில்லை. நீங்க பாராளுமன்றத்துக்கு உள்ள நடப்பதை நம்ம பார்த்தோம்னா தெரியும். நீங்க ஒரு நாள் சன்சத் டிவியை முழுதாக ஒளிபரப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி பதிலுக்கு மட்டுமே பேச அனுமதிக்கப்படுகிறார்கள். நீங்க ஈவன் ராகுல் காந்தி அவர்கள் கூட பேசும் பொழுது பல நேரம் அவருடைய பேச்சு முழுமையாக ஒளிபரப்பப்படுவதில்லை. இரண்டாவது, அவருடைய பேச்சில் பல இடையூறுகள், ஏதாவது பேசினால் இடையூறுகள். அடுத்தது, அதற்கு கடைசியாக பதிலளிக்க வரும் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ நேரடியாக எந்த குற்றச்சாட்டுக்குமோ அல்லது எதற்குமோ பதிலளிப்பதில்லை. மீண்டும் அவர்கள் காங்கிரஸ் கட்சியையும் நேருவையும் குற்றச்சாட்டுவதையே வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இதுதான் நடந்து. மோடி வைத்த இந்த பிரதான குற்றச்சாட்டு, காங்கிரஸ் மேல வச்ச குற்றச்சாட்டுக்கு இன்று வரைக்கும் காங்கிரஸ் தலைவர்கள் யாராவது பதில் சொல்லி இருக்காங்களா? சொல்லுங்க. ஏன் இல்ல, நீங்க கார்கே அவர்களுடைய அறிக்கையெல்லாம் படிக்கல நினைக்கிறேன். நீங்க அவரை முதல்ல 2 விஷயம். காங்கிரஸ் கட்சி தான் முதல்ல நான் அரசியல் சட்ட தலைமை நடத்துவதற்கு அம்பேத்கருக்கு வழிவிட்டதுன்றது சொன்னேன். ஒன்று, அவருக்கு கிரெடிட் கொடுத்தது. இரண்டாவது, 1900 அதாவது அவர் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இருந்தாதான் அவர் அரசியல் நிர்ணய சபையில இடம்பெற முடியும். அப்பொழுது அவர் அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில இல்ல. அதை வங்கதேசம், அப்பொழுது நம்முடன் இருந்த வங்கதேசத்திலிருந்து அவரை தேர்ந்தெடுக்க வைத்தது காங்கிரஸ். அதற்கு பிறகு வங்கதேசம் பாகிஸ்தான் பிரிவினை போது தனியாக சென்ற பிறகு அவருடைய பதவி இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது காங்கிரஸ் கட்சி தன்னுடைய உறுப்பினரை, மகாராஷ்டிராவில் இருந்த தன்னுடைய உறுப்பினரை ராஜினாமா செய்ய வைத்து அந்த இடத்திலிருந்து அவரை தேர்ந்தெடுத்து பெருமை சேர்த்ததுதான் காங்கிரஸ் கட்சி. அதற்கு அடுத்து இன்னொன்று, நீங்க அவரை தோற்கடித்தது காங்கிரஸ் கட்சி என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவும் தவறான தகவல். 1952ஆம் ஆண்டு அம்பேத்கர் அவருடைய நண்பர் ஒருவருக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடுகிறார், என்னை சாவர்கரும் டாங்கேவும், அதாவது கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்த டாங்கேவும் சதி செய்து என்னை தோற்கடித்தார்கள். காஷ்மீர் சம்பந்தமான என்னுடைய கருத்துக்காக வேண்டுமென்றே அவர்கள் என்னை சதி செய்து தோற்கடித்தார்கள் என்று அவருடைய கைப்பட எழுதிய கடிதமே ஆதாரமாக இருக்கிறது. இப்படி எல்லாவற்றையும் உண்மைக்கு புறம்பானதாக இவர்கள் பேசுவதே வழக்கமாக இருக்கிறது. நீங்க இன்னும் ஒரே ஒரு தகவல் சொல்லிடுறேன். அமித்ஷா இதுல பேசினாரு, என்ன பேசினார்லாம் கேட்டீங்களே. அமித்ஷா மறுபடியும் அடுத்த நாள் செய்தியாளர்களை சந்தித்து என்ன சொல்றாருன்னா, ஏஐயில் இதை திருத்தி விட்டார்கள் காங்கிரஸ் கட்சி, ஏஐக்கு தொழில்நுட்பம் மூலமாக என்னுடைய பேச்சை திருத்தி வெளியிட்டு விட்டதுன்னு சொன்னார். இதை விட ஒரு அபத்தம் வேற எதுவும் இருக்க முடியாது. அப்படி ஏஐயில் திருத்தி காங்கிரஸ் கட்சி வெளியிட்டது என்று சொன்னால் ஏன் சைபர் கிரைமில் இது பண்ணி அவர்கள் கைது பண்ணலாமே? யார் பண்ணாங்களோ அவர்களை கைது பண்ணுவதோ அல்லது நடவடிக்கை எடுப்பதையோ தடுத்தது யார்? தூத்துக்குடி செல்வம் சார், ஒரு உள்துறை அமைச்சர் இப்படி பேசலாமா சார்? நீங்க இன்னொரு விஷயம் சந்திரசேகரன் சார் பேசினதுக்கு நீங்க பதில் சொல்லிருங்க. சொல்லுங்க. அதாவது ஒரே நிமிஷம் நான் சொல்றதுக்கு பதில் சொல்லிடுங்க. அதை கேட்டுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லிடுங்க. ஏஐல காங்கிரஸ் கட்சியோ அல்லது ராகுல் காந்தியோ அதனை திருத்தி வெளியிட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாரு. நான் அப்படி பேசவே இல்லை என்று சொல்றாரு. சன்சத் டிவில இருக்கு, இப்ப நியூஸ் 7 டிவிலையும் அதே இருக்கும், அந்த ஆர்கிவ்ல இருக்கும். ஏன் அப்படி ஏஐயில் திருத்தி காங்கிரஸ் கட்சி வெளியிட்டது என்று சொன்னால், வெளியிட்டவர்கள் மீது ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை உள்துறை அமைச்சராக இருப்பவர்? அதாவது புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இனி வழக்கு விசாரணை நடைபெறும். வழக்கு விசாரணை நடைபெறுகிற பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய பொய் முகம் கண்டிப்பாக வெளியே தெரியும். இன்னொன்னு என்னன்னு கேட்டா,
இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 128 முறை அப்போ திருத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் ஏஐல தான் இருக்குன்னு நீங்க உறுதியா நம்புறீங்க? அமித்ஷா சொன்னதை நம்புறீங்க? நான் ஒண்ணு கோபாலசு சார், அதாவது புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் விசாரணை நிலையில் இருக்கிறது. விசாரணை முடிவுக்கு வந்த பிறகுதான் காங்கிரஸ் கட்சி அமித்ஷா சொன்ன புகார் சரிதாங்கிறீங்க. அதான் சார் சொல்றேன், அமித்ஷா சொன்ன புகார் சரியா? முகேஷ் நேற்றுக்கு அதாவது பிரதாப் சாரங்கின்ற ஒரு உறுப்பினர் வந்து தாக்கப்பட்டு மண்டை உடைந்து ஐசியூல ஒன்னும் சொல்ல போனா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாருன்னு கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கு நேற்றைக்கு அவரை விசாரித்திருக்கிறார், ராகுல் காந்தியை விசாரித்திருக்கிறார், அமைச்சர்கள் சென்று விசாரிக்கிறாங்க. ஐசியூல இருக்கிறவர்கிட்ட பிரதமர் பேசுறாரு, போன்ல பேசுறாரு. இது ஆக இந்த மாதிரி நாடகம் வந்து ஒரு சரியான செல்லல. அந்த பிரதாப் சாரங்கியுடைய பின்னணி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பிரதாப் சாரங்கி தான் ஒரிசாவில் பாதிரியாரின் குடும்பத்தையே எரித்த நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அப்படி பார்த்தா அம்மையார் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது சீக்கியர்களை பலாயிரம் சீக்கியர்களை டெல்லி வீதிகளிலே வெட்டி வெட்டி கொண்டவர்கள், சுட்டுக் கொண்டவர்கள் காங்கிரஸ் கட்சியினர். பேசுறீங்க நீங்க எதுக்கு? நான் ஒண்ணு கணக்கு, நீங்க எதுக்கு எதை பேசுறீங்க? எது பேசுறேன்? அவர் யாருன்றதுக்கு சொன்னேன். நீங்க 69 வயசு சொன்னீங்க, அவர் யாருன்றத சொன்னேன். தவறான பார்வை முன்வைக்காதீங்க தூத்துக்குடி செல்வம் சார். நீங்க காங்கிரஸ் கட்சியினர் செய்தார்கள் அப்படின்னு ஒரு தவறான பார்வையை முன்வைக்காதீங்க. வேற யார் பண்ணுது? அப்போ என்ன பண்ணாங்க? விசாரணை அமைப்புகள் சொல்லணும். தூத்துக்குடி செல்வம் சார் எப்படி சொல்ல முடியும்? விசாரணை அமைப்புகள் காங்கிரஸ் தொண்டர்கள் சீக்கியர்களை அப்படி யாரு சொன்னாங்க? அப்படி விசாரணை அமைப்புகள் சொல்லி இருக்கிறது சார். ஒண்ணு இவங்களுக்கு அரசியல் சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்ல. அரசியல் சட்டத்தை குளிர் தோண்டி புதைத்த குற்றவாளிகள் ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னா அது காங்கிரஸ் தான் காரணம் நீங்க சொல்றீங்க. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சார்? அதான் இது என்ன சார்? நீங்க 1984 நாடே கொதித்து போனது. இருக்கட்டும் சார், எப்ப வேணாலும் இருக்கட்டும் சார், எப்ப வேணா இருக்கட்டும் சார். அதுக்கான டாக்குமெண்ட் ஆதாரம் இருக்கிறதா? எவிடன்ஸ் இருக்குதா? நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? எதுக்கும் ஆதாரம் இருக்காது. எல்லா விஷயத்துக்கும் ஆதாரம் இருக்கு. பிந்திரன்வாலாவை சுட்டுக் கொண்டது யாருன்னு சொல்லுங்க சார். ஒரே ஒரு விஷயம் சார், ஒண்ணுக்கு நீங்க சொல்லுங்க சார். நான் அப்ப இன்னொன்னு தவறான தகவலை கொண்டு வராங்க. நான் வேறு காரணம் தவறான தகவலை பதிவு பண்றது பழக்கம் கிடையாது. 1975 விசா என்கிற கொடுங்கோல் சட்டத்தை கொண்டு வந்தது அம்மையார் இந்திரா காந்தி இல்லையா? அதுல தேச தியாகி இந்திரா காந்தி இல்லையா? நான் ஒண்ணு கேளுங்க சார், இதுல இதுக்கு விசாக்கு போறீங்க சார். நான் எல்லாமே சேர்ந்ததுதானே சார். அதாவது நீங்க கடந்து வந்த பாதை எல்லாமே வரலாற்று பதிவுகள் தானே சார். கடந்து போயிட முடியாது. சீக்கியர்கள் கொலை செய்யப்பட்டது மிசா காலகட்டத்திலே சார். அது வேற காலகட்டம், இது வேற காலகட்டம். ஆண்டுகள் பல டிஃபரன்ஸ் இருக்கு சார். அப்ப அன்னைக்கு 1984 அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு நடந்த தேர்தலில் ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமர் ஆனாரு. அப்ப விசாரணை மன்றத்தில் இன்னைக்கு வரைக்கும் சம்பவங்கள் மறுக்கப்படவில்லை. ஆனால் நீங்கள் குற்றம் சுமத்தக்கூடிய நபர்கள் காங்கிரஸ் தான் அப்படின்னு எதன் அடிப்படையில் சொல்றீங்க அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் வரலாற்று யார் தண்டிக்கப்பட்டிருக்காங்க? காங்கிரஸ் சொன்னா இப்ப அவங்க எல்லாம் தண்டிக்கப்பட்டிருப்பாங்களா சார்? அட்லீஸ்ட் பாஜக அரசுலயே தண்டிக்கப்பட்டிருப்பாங்களே. நான் ஒண்ணு கேளுங்க, கடந்த காலங்கள் 1984 நடந்த சம்பவத்தை 2014 நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி தண்டித்தார் என்று சொன்னா காங்கிரஸ் பழிவாங்கிறாங்கன்னு சொல்லுவீங்க. நாங்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள். மக்கள் காங்கிரஸை நிராகரித்திருக்கிறார்கள். மக்கள் காங்கிரஸை தோற்கடித்திருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். அதாவது காங்கிரஸ் இதுவரை 128 முறை அரசியல் சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது. அதுல 107 முறை காங்கிரஸ் கட்சி அரசியல் சட்டத்தை திருத்திருக்காங்க. இப்ப என்ன
இவர் சந்திரசேகர் பேர்லாம் அதாவது நீங்க ஒரு விஷயங்க, நான் சப்ஜெக்ட் மட்டும் பேச விரும்புறேன். ஒன்று, ராகுல் காந்தி ஏன் குறிவைக்கப்படுகிறார், இந்த விஷயங்கள் தான் நேற்றைக்கு ஏன் நடந்தது, இந்த சம்பவங்களை மட்டும் பேசினாலே நீங்க ராகுல் காந்தி இப்ப இல்ல, முதல்ல அவர் சொன்ன விஷயங்கள் பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. கொரோனா வந்த போதே, இந்தியாவில் வந்த போதே பாராளுமன்றத்தில் பேசுறாரு, மக்களுக்காகத்தான் பேசுறாரு. அவர் கொரோனா சீனாவில் இருந்து சுனாமி மாதிரி நம்மை தாக்க போகிறது, அதற்கான தக்க நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும்னு ராகுல் காந்தி அவர்கள் பேசுறாரு. அதற்கு என்ன பதில் சொன்னார்கள் பாராளுமன்றத்தில் என்று சொன்னால், ராகுல் காந்தி வேண்டுமானால் அவருடைய அவரை சோதனை செய்து கொள்ளட்டும், அவர் தான் இத்தாலி சென்று வந்திருக்கிறார், அவர் சோதனை செய்து கொள்ளட்டும், இந்தியா பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது என்று சொன்னவர்கள் தான் இங்கு அமைச்சராக மோடி அமைச்சரவையில் இருந்தவர்கள். ஆனால் என்ன ஆச்சு, அவர் சொன்னதுதான் நடந்துச்சு. இந்தியாவில் சுனாமி மாதிரி தாக்கியது, அதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாமல் பல உயிர்களை நாம் இழந்ததுதான் மிச்சம். அதற்கு பிறகு தடுப்பூசி கூட அவர்கள் இலவசமாக தர மறுத்தார்கள், உச்சநீதிமன்றம் சென்று சிறு தடுப்பூசி பெறப்பட்டது என்பதெல்லாம் நம்முடைய வரலாறு. ஆக இவர் மக்கள் பிரச்சனைக்காக பேசவில்லை. குறிவைக்கப்படுறதுக்கான ஷார்ப்பான பாயிண்ட்ஸ் என்னவென்றால், காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடாது, இவர்களுக்கு எதிர்க்கட்சிகள் இல்லாத இந்தியா தேவை. அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் இன்றைக்கு ஒரு மோடிக்கும் மக்களவையில் ராகுல் இருக்காரு, காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிறார், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் வருங்கால தலைவராக, எதிர்கால தலைவராக, மோடிக்கு ஒரு த்ரெட்டாக உருவாகக்கூடியவராக பார்க்கப்படுபவர் ராகுல் காந்தி. அவர் எங்களுக்கு ஒரு சமமே இல்லை, எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை என்றெல்லாம் ஒரு காலகட்டத்தில் பாஜகவினர் சொல்லி வந்தார்கள், மோடியே சொல்லி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்ற பதவி என்பதே ஒரு ஷேடோ பிரைம் மினிஸ்டர் என்ற ஒரு நிலைக்கு சொல்லுவாங்க. கடந்த 2 பாராளுமன்றமாக எதிர்க்கட்சியும் எதிர்க்கட்சி தலைவரும் இல்லாத நிலையில் மோடி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். இப்பொழுது எதிர்க்கட்சி ஒரு பலமான நிலையில் பாராளுமன்றத்தில் வந்திருக்கிறது, எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அமர்ந்திருக்கிறார். அதுதான் அவர்களுக்கு செயல்பட முடியாத நிலையை உருவாக்கி இருக்கிறது. எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா பாராளுமன்ற முடக்கம் என்பது எதிர்க்கட்சிகளால் நடைபெறும். இன்றைக்கு ஆளும் கட்சியே பாராளுமன்றம் முடங்க வேண்டும் என்று நினைக்கிறது. இதுதான் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. ஜனநாயகத்தில் இது ஒரு நடக்காத ஒரு நடைமுறையாக இந்த மோடி ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் மீறி ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் மீண்டெழுந்து பாஜகவின் இப்படிப்பட்ட ஜனநாயக விரோத போக்குகளை சரி செய்யும், மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லும், அவர்களுடைய முகத்திரையை கிழிக்கும் என்பது எந்தவித ஐயமும் இல்லை. நன்றி சந்திரசேகர். குறிவைக்கப்படுகிறார் ராகுல் காந்தி. இந்த கோணத்துல இன்றைய பவர் பாலிடிக்ஸ் பயணித்தது. 2 கருத்துரையாளர் கலந்து கொண்டு தங்கள் சார்ந்த கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்தாங்க. பாஜகவிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம், காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு சந்திரசேகரன். இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேயர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். நன்றி.